நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குற கொஸ்டின்ஸு ப்ளஸ் நம்ம டெலகிராம் சேனலில் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஏன் ப்ரோ இவ்வளோ டிலே ஆகுது? எனக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி பெண்டிங்னு வருது, லாங் டைமாக பெண்டிங்னு வந்துகிட்டு இருக்கு ப்ரோ, இன்னும் அப்ரூவல் இல்லை கேன்சல் ரிஜெக்ட் எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான டவுட்டு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐபி வந்தும் நான் இன்னும் சிங்கப்பூர் போகாமல் இங்கே இருக்கேன் ப்ரோ, ஐபியோட எக்ஸ்பைரி டேட்டே முடிய போகுது ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி டவுட்டு. இந்த மாதிரி வந்துட்டு ஏன் சிங்கப்பூர் போக டிலே ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முக்கியமான 4 காரணங்கள் இருக்குது. அது 4 காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக விரிவாக பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் எனக்கு ஜாப் என்ன கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ரீசன்னால தான் உங்களுக்கும் டிலே ஆகுது அப்படின்றது வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. எல்லா ப்ராசஸுமே எல்லா செக்டாருமே அப்படியே ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்னன்னா பல ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமாக சைனீஸ் நியூ இயர் அந்த மாதிரி அதுவும் ஒரு காரணம். இன்னும் நிறையா ரீசன்ஸ் இருக்குது. எக்கனாமிக்கும் ஒரு காரணம். எல்லாமே வந்துட்டு விலைவாசிகள் அதிகமாக இருக்குது சிங்கப்பூரில், லிவி ரேட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் முக்கியமான 4 காரணங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டா தான் இப்போதைக்கு இருக்க பெரிய பிரச்சனையே, கோட்டா இஷ்யூ தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 2023 வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சிங்கப்பூர் சிட்டிசன் வந்து ஒருத்தங்களுக்கு 7 ஃபாரின் ஒர்க்கரை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே ஃபுல்லாக போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2024 இருந்து ஒரு சிங்கப்பூர் ஒர்க்கரை உங்கள் கம்பெனியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 5 வெளிநாட்டு ஊழியர்களை மட்டும்தான் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸை மாற்றிட்டாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 7 ஒர்க்கர்னா இப்போ 2 ஒர்க்கர் அவங்க ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கரே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எங்கள் கம்பெனிலலாம் ரினியூவல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, ஊருக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த கோட்டா இஷ்யூங்கிறது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ சைனீஸ் நியூ இயர், இந்த மாதிரி சைனீஸ் நியூ இயர் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், சைனீஸ் நியூ இயர் வருது, இது ஒரு காரணம். ப்ளஸ் பப்ளிக் ஹாலிடேலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு அவங்க அந்த கம்பெனிக்கு ஹாலிடே டைமாக இருக்கலாம். ஸோ அதனால கூட டிலே ஆகலாம். ஆனால் இது ரொம்ப நாள் டிலே ஆகாது, அந்த அளவுக்கு டிலே ஆகாது. ஒரு சில ஏஜென்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹாலிடே, இந்த மாதிரி சைனீஸ் நியூ இயர் அப்படி இப்படின்னு சொல்லி மாசக்கணக்காக ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஆனால் சைனீஸ் நியூ இயருக்கு லீவு ஒரு சில கம்பெனி 1 வீக் கூட லீவ் விடுவாங்க. அதனால கூட டிலே ஆகலாம். அது டிலே ஆனாலும் அதிகபட்சம் 1 வீக் தான் டிலே ஆகும். அதுக்கு மேலே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் ஐபிஏ ரிலீஸ் ஆகிடும், ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? இதுவாக இருக்கட்டும், இல்லை கம்பெனிக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சுட்டு நான் அப்ளையே பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. அதாவது இப்போ எப்படின்னா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த கம்பெனி எடுத்துருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணுறது இந்த தேதியில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே ஆளெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. அவங்க சொல்லல டக்குன்னு வர்ற மாதிரி இருக்கலாம். ஸோ வந்து அவங்க ஒரு பிளான் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தள்ளி போகலாம், ஒரு வாரமோ இல்லை 1 மாசமோ தள்ளி போகலாம். ஸோ அதனால அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அங்கே இறக்கி வச்சு உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால கூட கொஞ்சம் டிலேயாக எடுத்துக்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ப்ராப்ளம் தான். ரூம் ப்ராப்ளம்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு MOM ரூல்ஸ் படி நீங்கள் சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒர்க்கர் சிங்கப்பூருக்குள்ள வர்றாரு அப்படின்னா அவருக்குன்னு ரூம் அலாட் பண்ணியிருக்கணும். டொமெட்ரியாக இருக்கட்டும் இல்லை வீட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி அந்த அட்ரஸை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு உண்டான அட்ரஸை சப்மிட் பண்ணி இங்கே தான் இவர் தங்க போகிறாருன்னு சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரூம் ஃபுல்லாக இருக்குது, டொமெட்ரி ஃபுல்லாக இருக்கிறதுனால புது ஒர்க்கரை சிங்கப்பூருக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு கம்பெனியுமே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதனாலேயும் டிலே ஆகும். ரூம் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளார போக முடியும். ஸோ ரூம் எப்போ கிடைக்குது அப்படிங்கிறது உங்கள் கம்பெனிக்கே தெரியாதுன்ற பட்சத்தில் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் கரெக்டாக இப்போ உங்களால் உள்ளே வர முடியும்னு உறுதியாக சொல்ல முடியாது. இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த 4 ரீசன் வந்து முக்கியமான காரணங்களா இருக்கு.
ஒன்று பார்த்தீங்கன்னா கோட்டா ப்ராப்ளம், ரெண்டாவது இந்த பப்ளிக் ஹாலிடே இந்த சைனீஸ் நியூ இயர்லாம் வர்றது, மூணாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டிலே ஆகிறது, அடுத்தது ரூம் ப்ராப்ளம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு அப்ளை பண்ணியாச்சு எம்ஓஎம்ல, ஆனால் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஓஎம் வந்து சகட்டு மணிக்கு வந்துட்டு ஒருத்தவங்க சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு சரி இவங்க உள்ள வரலாம்னு அப்ரூவல் பண்ணிட மாட்டாங்க. அவங்க சப்மிட் பண்ணுறது சேலரி உங்களுக்கு வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணணும். அந்த கோட்டான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கோட்டா வந்து அந்த கம்பெனியில் கரெக்டாக இருக்கணும். கோட்டானா என்னன்னா, இப்போ எத்தனை சிங்கப்பூரியன் இருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு பாஸுக்கும் மாறும். எஸ் பாஸ் ஒர்க் பர்மிட்டுக்கும் இத்தனை பேருக்கு இத்தனை எஸ் பாஸ் ஹோல்டர் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த கோட்டாலாம் அந்த கம்பெனி கரெக்டாக வந்து பண்ணியிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. உங்களுக்கு சம்பளம் வந்து ஒவ்வொரு பாஸுக்கும் இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது, அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களை பர்சனலாக வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது உங்கள் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தானா, நீங்கள் இந்த வேலைக்கு தகுதியானவரா அப்படின்ற மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் 1-2 நாட்களில் வந்துட்டு அப்ரூவல் கிடைச்சிடலாம். ஆனால் அதுக்குமே சில டைம் வந்து டிலே ஆகும். அது எதனால அப்படிங்கிறது வந்து அவங்க ஏதாவது டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கலாம். கம்பெனியில் வந்து எம்ஓஎம் வந்து கம்பெனியில் இந்த டாக்குமெண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இதை திருப்பி சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதனால கூட பெண்டிங்கில் இருக்கலாம். அதே மாதிரி எஸ் பாஸ் இந்த இ பாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து எல்லா ப்ராசஸும் முடியறதுக்கு 45 நாளைக்கு மேலே ஆகும். ஸோ வந்துட்டு நீங்கள் அவசரப்பட்டு எனக்கு 20 நாள் 30 நாளில் வந்து எனக்கு அப்ரூவல் கிடைக்கல, நான் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு யார்கிட்டயுமே பதில் இருக்காது. நீங்கள் கம்பெனிக்கே தெரியாது ஏன் பெண்டிங்கில் போட்டிருக்காங்கன்றது, கம்பெனிக்கே கூட தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் உங்களை அப்படியே பெண்டிங்கில் வருஷ கணக்கிலலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஒன்று உங்களுக்கு அப்ரூவல்னு சொல்லி கொடுத்து அவங்கள சிங்கப்பூருக்குள்ளார கூட்டிக்குவாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கு எத்தனை நாள் எடுக்குன்னு உறுதியாக சொல்லவே முடியாது. ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதனால வந்துட்டு அது எல்லாத்தையும் முடிச்சு தான் வந்து உங்களுக்கு அப்ரூவலா இல்லை ரிஜெக்டான்றத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுங்க, வேற வழியே இல்லை. உடனே ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு வந்து நான் அப்ளை பண்ணேன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, எதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கேட்பீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க, கமெண்ட் செக்ஷன்லயும் சரி டெலகிராம்லயும் சரி கேட்குறீங்க. அதுக்கு வந்துட்டு நான் எப்படி ரீசன் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். எதனால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல ரீசன், இந்த மாதிரி நான் சொன்ன காரணங்கள் பல காரணங்கள் இருக்கும். ஓகேங்களா. அதாவது கோட்டா ப்ராப்ளமா இருக்கும் கம்பெனியில், இல்லை டாக்குமெண்ட் சரியா சப்மிட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை உங்களோட டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக சப்மிட் பண்ணாமல் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பல ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எதுங்கிறத நீங்கள் கம்பெனிலையோ இல்லை நீங்கள் உங்கள் எந்த ஏஜென்ட்டை கொடுத்து அப்ளை பண்ண சொன்னீங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கிட்டையும் கம்பெனிகிட்டே தான் கேட்கணும். என்னகிட்ட கேட்டீங்க அப்படின்னா என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணுங்கிறது தான் நான் கமெண்ட்லையும் சரி இல்லை டெலகிராம்லையும் சரி சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ அங்கே கேட்டு ரெக்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளமை சரி பண்ணி, ஒரு சில கம்பெனி ரீஅப்பீல் பண்ணி ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ் பண்ணியிருந்தா ரீஅப்பீல் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு சில கம்பெனி வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. அதாவது எடுக்கவே முடியாதுன்னா வேணான்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஏஜென்ட்கிட்டையும் கம்பெனிலையும் தான் பேசிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறது, அவங்களுக்குலாம் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். எல்லாருமே கண்டிப்பாக சிங்கப்பூர் போயிடலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் கரெக்டான ஏஜென்ட்டை சூஸ் பண்ணுங்கள், கரெக்டான வழியில் போங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். டட்டா, பாய் பாய்.